ஹாய்ங்க. வெரி குட் ஈவினிங். சைனாவில் நானும் வீடு தேடுறேன் ஒரு 6 மந்த்ஸாகவே தேடிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு இப்போ இருக்க வீடு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுறோம். அதனால் சரி ஓகே அதே கம்யூனிட்டிலே நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் தான். சைனாவில் மேக்ஸிமம் வீடு அப்படி தான் கிடைக்கும். கம்மியான ரெண்ட்டுக்கும் இருக்குது, எதுவுமே இருக்காது, நாமளாக எல்லாமே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா சேம் டபுள் பெட்ரூம், பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 17th ஃப்ளோர். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது 4th ஃப்ளோர். ஸோ இதுலேருந்து 17 போகும்போது ரொம்ப ஹையாக தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்களா பால்கனிக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இந்த மாதிரி கம்பி போட்டு தான் வச்சுருப்பாங்க, சேஃப்டி வால் போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து குழந்தைங்க இருக்கும்போது நம்ம பயப்படவே தேவையில்லை. இது ஒரு மெயின் ரூலும் கூட. சைனாவில் மேக்ஸிமம் ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி போட்டு ஷீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் டிவி இல்லை, அதுதான் இந்த வீட்டை பொறுத்த வரலும் ஒரு மைனஸ். குழந்தைங்களுக்காக இந்த ட்ரங்க் பெட் கொடுத்துருந்தாங்க, அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம குழந்தைங்கள அப்படி நம்ம தனியாக படுக்க போட மாட்டோம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம். அண்ட் தென் டாய்லெட் பொறுத்த வரலும் 2 ரூமுக்கும் சேர்த்து ஒரே ஒரு காமன் டாய்லெட் தான் இருந்துச்சு. ஸோ இதுவுமே எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சுது. ஸோ எந்த வீடும் கிடைக்கலன்னா வேறு ஆப்ஷன் இல்லைன்னா இது எடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஓகே நம்ம தேடலாம் அப்படிங்கிறதான் இப்போ என்னோடய ஆப்ஷன். ஸோ இந்த வீட்டுக்கு எவ்வளோ ரெண்ட்டு கொடுக்கலாம், நீங்கள்